திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் பல வெற்றி படங்களை கொடுத்த ஸ்ரீதர் பல கதாநாயகிகளையும் திரையில் அறிமுகப்படுத்தினார். இவர் இயக்கிய திரைப்படங்களில் ஒன்றுதான் நெஞ்சில் ஓர் ஆலயம். இந்த படத்தில் கல்யாண்குமார், தேவிகா, ஆர். முத்துராமன் போன்ற பல நட்சத்திரங்களும் நடித்திருந்தனர். ஆனால் இப்படத்தில் முதலில் கதாநாயகியாக நடிக்க அழைக்கப்பட்டவர் நடிகை விஜயகுமாரியாம். விஜயகுமாரி கல்யாண பரிசு, விவசாயி போன்ற திரைப்படங்களின் மூலம் பிரபலமானவர். இவரது கணவர் S.S. ராஜேந்திரன். இப்படத்தில் விஜயகுமாரி நடிக்க அவரது கணவர் சம்மதிக்கவில்லையாம். விஜயகுமாரியும் கணவரின் சம்மதம் கிடைக்காததால் அப்படத்தில் நடிக்கவில்லையாம். மேலும் அப்படத்தில் தனது மனைவி நடிக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் S.S. ராஜேந்திரன் கூறவில்லையாம். விஜயகுமாரியும் கேட்கவில்லையாம். ஆனால் அப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைந்துள்ளது. அப்போது அப்படத்தில் கதாநாயகியாக நடித்த தேவிகாவின் நடிப்பை பார்த்த விஜயகுமாரி இவ்வளவு அருமையான வாய்ப்பை தவறவிட்டதை எண்ணி வருத்தப்பட்டுள்ளார். இப்படி விஜயகுமாரி நடிக்க வேண்டிய பல திரைப்படங்களும் அவரது கணவராலே கைவிட்டு போனது. இவர் நடிக்க வேண்டிய பெரும்பாலான படங்களில் தேவிகா தான் நடித்துள்ளாராம். இவ்வாறு தனது மனைவியின் வளர்ச்சியை கணவரே கெடுத்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.